என் பேர் என் முருகன் சார். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸில் மல்டி பண்ணுறேன். A to Z எதாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லாட்டி நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான் படித்தேன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இங்கே நான் ஏற்கனவே சென்னையில் வந்து ஏமேப்புங்கிற ஒரு லண்டன் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெக்னீஷியன் லெவலில் இங்கே டிவி மெக்கானிக் எல்லாமே எனக்கு பழக்கம். அது மாதிரி ஆமாம், எங்கள் பிரதர் இருக்குது. அவங்ககிட்ட வாட்ச் பண்ணதுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட கேட்டு தான் எனக்கு வந்து ஓகேவே பண்ணாங்க. எனக்கு இங்கே வந்துட்டால் பேட்ரி வோல்ட்டு நான் நிறைய 12 வோல்ட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் 48 வோல்ட்டு 64 வோல்ட்டு அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன புரிதல் தன்மை இருக்குதுன்னு நல்ல ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஒரு வண்டி வைக்கலில் இதெல்லாம் இருக்குது, இதுதான் ஒர்க் பண்ணுது, இது இனிமேல் நீங்கள் சப்ஜெக்டை செலக்ஷன் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. இன்னொன்று நல்லா ஒரு சொன்னீங்க, பேட்டரியை வந்துட்டு அது ஒரு எஃபெக்டான ஒரு ஜாமான், அதை யாராலையுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் ஒருத்தன் பண்ணுறான்னா அது வந்து அவன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சர்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம காமிக்க மாட்டான், பாதியிலேயே முடிச்சிடுவான். நீங்கள் அதை தான் சொன்னீங்க, பேட்டரி பண்ணுறதா தனியாக வாங்க அந்த கோர்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் ஃபோன் அடிங்க. இது வந்து நார்மல். இப்போ செக்கிங்லேருந்து எல்லாமே கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏன் ஸ்டார்ட் ஆகலைன்னு என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 2 days கிளாஸில் நல்ல ஒரு பலனுள்ள ஒரு 2 days எனக்கு ஒரு பக்கா பலனுள்ளதாகவும் இருக்குது. இந்த ட்ரைனிங் சென்டர் நல்லா பக்காவாக சொல்லித்தராங்க, பேட்ச்சு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் எனக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. சரி, நம்ம இதில் என்ன தான் இருக்குது, எப்படி தான் சொல்லித்தராங்க, நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் ஈவியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக என்ன வோல்டேஜில் இப்போ எல்லாமே எங்களுக்கு 12 வோல்ட்டு தான், இல்லாட்டி 24 வோல்ட். ஈவியை பொறுத்த வரைக்கும் 48, 64 அப்படி வருது. நாங்கள் இன்ன வரைக்கும் அந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் போகவே கிடையாது. அப்படிங்கும்போது சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்தபோது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி இப்போ சார்ஜிங்லாம் கம்ப்ளீட் அட்டன் பண்ணுறேன். சார்ஜஸ்லாம் மேனுவலாக என்னென்ன இருக்குது, ஒயரிங் ஃபால்ட்டாக இதெல்லாம் அட்டன் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த சார்ஜஸ் பார்க்குறேன். இப்போ அது எதனால் அந்த சார்ஜஸ் என்ன போய் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. அது எப்படி நான் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை புக் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? புக்கில் அப்படி ஒன்று இப்போ முன்னாடி மாதிரிலாம் டெக்னீஷியன் ஒரு புக் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன் புக்கில் நான் அவ்வளோ இப்படி கட்டுக்கட்டாக வச்சுருப்பேன். ஒரு வாரம் விட மாட்டேன், வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வரும். 5 ரூபா வாங்கி அவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பேன். அப்போ ஈஸியாக அந்த சர்க்கியூட்டோடு வந்துடும். இப்போ அது மாதிரி சர்க்கியூட்லாம் வரதே கிடையாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் சர்க்கியூட்டோட எனக்கு அது தரீங்க. நீங்கள் ஒரு புக்ஸ் ஒன்று கொடுத்தீங்க, அதுலேயும் அந்த சர்க்கியூட் இருக்குது. அது எனக்கு ஜென்ரேட் பண்ண என்னால் முடியும். ஏன்னா அந்த கோர்ஸ் படிச்சிருந்ததுனால எனக்கு ஜென்ரேட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் என்னென்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி நின்றுச்சுன்னா அது ஏன் நின்றுச்சு, எதுக்கு நின்றுச்சுன்னு சொல்லி என்னால் கேத்ரூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ MMI, வெரி குட் MMI.